தஞ்சாவூர் கிளம்பியாச்சுங்க. 8:20க்கு ட்ரெயின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 8 o'clock ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரொம்ப நாளாக பிளானிங்க தஞ்சாவூர் போகணும்னு. ஆனால் கிட்டத்தட்ட 1 year பிளானிங்கில் மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் போக முடியல. இன்றைக்கி நம்ம பர்த்டே வாச்சு, இன்னைக்காச்சும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 1 day ட்ரிப்பாக பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. காலையில் நேரமாக எழுந்தாவே இதாங்க பிரச்சனை, நல்லா பசிக்க ஆரம்பிச்சிரும். சரி ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு டீ, அது முன்னாடி வேறு சமோசா வடைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வேணாம் நம்ம அப்புறமே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம். ட்ரெயினும் வந்துருச்சு. 8:20க்கு வர வேண்டிய ட்ரெயின் 9:10 கிட்ட தாங்க வந்துச்சு. நாங்கள் ஏசி சிட்டிங் கோச் தான் புக் பண்ணியிருந்தோம். 8:20க்கு ட்ரெயின் வந்துருந்துச்சுன்னா அங்கே 12க்குள்ளேயே ரீச் ஆகிடும். அதனால் அங்கே போய் தான் சாப்பிட்டுக்கலான்னு பிளானிங் இருந்துச்சு. ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அங்கே போகிறதுக்கு எப்படியும் 1 o'clock கிட்ட ஆகிடும். அதனால் நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அங்கேயே ஃபுட்டு வாங்கிட்டேங்க. நான் ட்ரெயினுக்குள்ளே ஃபுட்டு வாங்குறது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். எப்பயுமே டீ காஃபி சமோசா மட்டும்தான் வாங்குவோம். ஆனால் ஃபுட்டெல்லாம் நான் வாங்கினதில்லை. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நான் வந்து பூரி பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, தோசை ஐட்டம் தான் இருக்குது. நாங்கள் இட்லி கூட இல்லைங்களான்னு கேட்டேன், இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால நான் மசாலா தோசை மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். தோசையே எனக்கு பிடிக்காதுங்க, எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு தான் நான் தோசை சாப்பிடுவேன். ஆனால் ஆறி போயிருந்துச்சுங்க, கொஞ்சம் சூடாக இருந்தால் வச்சா சாப்பிட்லாம். நான் மசாலா தோசைன்றதுனால நான் வாங்கிக்கிட்டேன். ஆறி போயிருந்தாலும் மசாலா தோசை நல்லா தாங்க இருந்துச்சு, ஓகே தான் சாப்பிட்றதுக்கு. ஒரு 12 கிட்ட நான் ஒரு டீ சாப்பிட்டேன். ஒரு 12:40 கிட்ட தஞ்சாவூர் ட்ரெயின் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு ஒரு 2 kilometer தான். அதனால ஆட்டோ கேட்டோம். அங்கேருந்தே வந்து 100 சொன்னாங்க ஒரு 2 kilometerக்கு. நாங்கள் ஒரு 80 போட்டுக்கோங்க, 70 போட்டுக்கோங்கன்னா உங்கள் ஒரு 80 போட்டுக்கிறேன்னாங்க. நாங்கள் வந்து 100 கொடுத்துட்டோம். நம்ம பர்த்டே இல்லைங்களா, அதனால நான் கொடுத்துட்டேன். தஞ்சாவூர் வந்தாச்சுங்க. ரொம்பலான் பிளானிங். முன்னாடி எல்லாரையுமே நிற்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ ஐடி ப்ரூஃப் காட்டணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டும் போனோம். எங்களை ஏமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் எல்லாருமே இங்கே நின்றுட்டு இருக்காங்க, அதனால ஏதாவது ஐடி ப்ரூஃப் காட்டணுங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைம்மா, இன்னைக்கு லவர்ஸ் டே இல்லைங்களா, அதனால லவர்ஸ்க்கு நாட்டலோட அதான் எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. லவர்ஸ் டே அன்னைக்கு தஞ்சாவூர் கோவிலுக்குள்ள லவர்ஸ் ஆளோடு கிடையாதுங்க. உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸை தாண்டனோடனே ரைட் சைடில் செப்பல் விடுற இடம் இருந்துச்சு. அங்கே தாங்க எல்லா கடையுமே இருந்துச்சு. செருப்பு விடுறதுக்கு காசு தாங்க, சும்மா எங்கே விடுறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம காசு கொடுத்து மாட்டிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா கோவிலில் காணாமல் போயிடும். அதனால தான் உள்ளே வரதுக்கே ஒரு 3 என்ட்ரன்ஸுங்க. உள்ளே வந்த உடனே இதுதான் ஃபுல் வியூ. எப்படி இருக்குன்னு தெரியலங்க, பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு தெரியல. அதனால நம்ம போய் பார்க்கலாங்களா. இதுதாங்க பேக் சைடு. பின்னாடியுமே கோவில் எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லா கோவிலுமே க்ளோஸ்ல இருக்கு. டைமிங் தான் போல இருக்கு. இந்த டைமிங்ல இருந்து இந்த டைமிங் வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும் போல இருக்கு. மதியம் 12 to 4 மட்டும்தான் கோவில்லாம் க்ளோஸ்ல இருக்குதுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கும் போல. நாங்க நடுவில் வந்ததுனால கோவில் எல்லாமே க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. இது தமிழ் எழுத்துக்கள்ங்க. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, நமக்கு தான் புரியாது. ஆனா நல்லா இருக்கு அந்த தமிழோட எழுத்துக்கள்லாம். பின்னாடி ஃபுல்லாவே புறாக்கள் தாங்க. ஒரு 1000-2000 கணக்கு, நான் கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன். அதை விடமே ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. அந்த கோபுரத்துக்கு எல்லாம் ஒரே மாதிரி, அந்த புறாவோட கலர் அந்த கோபுரம் கலர்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தெரியலங்க. ஆனா ஏகப்பட்ட புறாக்கள் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமா வெயிலுங்க, கீழே வைக்க முடியல, அந்த அளவுக்கு குதிச்சுது. ஆனா இங்க பாருங்களேன், இந்த டாகர் வந்து ஜாலியா படுத்து அந்த வெயில தூங்கிட்டு இருக்காரு. நான் ஏதோ ஆயிடுச்சு அதனாலதான் படுத்துட்டு இருக்கோன்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன். அது எந்திரிச்சு பார்த்துட்டு மறுபடியும் படுத்துக்குச்சு. அவ்வளோதாங்க, இதுதான் ஃபுல் வியூ. நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து எழுந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துமே ஒரு 1.5 மணி நேரத்துலாம் வெளியில் வந்துட்டோம். சரி ஏதாவது பொருட்கள் வாங்கலாம், தலையாட்டி பொம்மைலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டால் ஒவ்வொன்றும் 800, 1000 அந்த மாதிரியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இந்த தஞ்சாவூரோட சிலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே கோவில் மாதிரியே. எவ்வளோன்னு கேட்டால் ஒரு 1800 சொல்லியிருப்பாங்க. அதை விட ரொம்ப குட்டியாக இருக்கும், அது 600ங்களாம். அங்கேயே பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோங்க. இன்னும் ரொம்ப டைம் இருக்குது, ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சோம். நான் சீக்கிரமாகவே வெளியில் வந்ததுனால இங்கே ஒரு மால் இருக்குது, லங்குவா மால். நாங்கள் வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எல்லாமே கோவிலே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் மாலுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பவர் பேங்க் தாங்க வாங்கினோம். ஏன்னா எங்கள் பவர் பேங்க் கோவிலில் மிஸ் ஆயிடுச்சு. திரும்ப போய் நாங்கள் சுற்றியும் தொலைவிட்டு வந்துமே கிடைக்கல. சரி அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும். அதனால் வந்துட்டு இங்கே பவர் பேங்க் வாங்கிட்டு வேறு என்ன இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கோயிலேருந்து வெளியே வந்தோடனே ஹோட்டல் தான் பார்த்தோம். அங்கே
ஹோட்டலும் இல்லை. சரி மாலுக்கு பக்கத்துல ஏதாவது இருக்கும் அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு வந்தோம். வெளியிலயும் எந்த ஹோட்டலும் இல்லைங்க. அதனால உள்ளேயே இருந்துச்சுன்னு சொல்லி இங்கேயே சாப்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா 6:30க்கு தான் ட்ரெயின். அதனால அங்கேயே இது பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த பிளேஸ் வந்து இந்த ட்ரெயின் மேலே போக கீழே சம்மந்தமே இல்லாத நிற்பாங்க இல்லைங்களா, அந்த பிளேஸ் ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஒரு 10:30க்குலாம் நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டுங்க. எங்களோட 1 day ட்ரிப் நல்லாவும் போச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் டயர்டு எல்லாமே இருந்துச்சு. பர்த்டே அன்னைக்கு நைட்டு 12 o'clock கேக் வெட்டதுங்க. வீடியோ எடுக்க சொன்னா வீடியோ எதுவும் எடுக்கல. அதனால இது மட்டும் என்னோட பர்த்டே கிஃப்ட்டுங்க. ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே கிஃப்ட். நான் அம்மா அப்பா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப எமோஷனல் தான். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட இல்லைங்க. எங்கள் அம்மா அப்பா நான் அண்ணனுங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அதுவும் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா இருந்த ஒரு 1 yearல வந்து நாங்கள் குடிசை வீட்டில் இருந்தப்போ அந்த ஓலையை சேஞ்ச் பண்ணும்போது மழை வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா ஓலையை பிரிச்சதுனால கீழே வச்சுட்டேன். அப்போ வந்து அது தண்ணி பட்டு ஃபுல்லாகவே இதாயிடுச்சு. வேறு ஃபோட்டோவே எங்களுக்கு இல்லை, ஒரு ஃபோட்டோவும் இல்லை நாங்கள் சேர்ந்த மாதிரி. ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே நாங்கள்லாம் சேர்ந்த மாதிரி அப்படின்ட்டு. இனிமேல் இதில் எங்கள் அண்ணனுங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னுமே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் நான் இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. என்னோட இந்த ஹாப்பிக்கான கிரெடிட் எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு தான் போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் மை ஃப்ரெண்ட்.